இளவரசு சார் தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அந்த செட்ல ஒரு காட்ஃபாதர் மாரி. ஆ ஸோ ஃபர்ஸ்ட் டே இளவரசு சார் வந்து செட்ல நான் வந்து பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 டேஸ் ஷூட் பண்ணிட்டோம். இளவரசு சார் ஜாயின் பண்ணும்போது, அவரு சார் இது வந்து நாங்க வந்து இளவரசர்ட்ட எப்படி சொல்லணும்னா, அது அவரு ஆ எல்லா யாருன்னு தெரியல. பக்கத்து கேரவன்ல தான் இருந்தாரு. பயங்கரமா திட்டிக்கிட்டே இருந்தாரு. இப்ப எல்லாத்துட்டயும் சொல்லியிருந்தேன் நானு. செம்மையா திட்டுனாரு. ஃபர்ஸ்ட் டே போதும் ஒரு ஒரு 7:00 ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டு. 7 மணிக்கு காலையில பயங்கரமா யாரையோ திட்டிக்கிட்டே இருந்தாரு. ஐய்யயோ! என்னடா இவரு வந்துட்டு காலைல இப்படி யாரையோ திட்டிட்டு இருக்காரு. நம்ம இனிமே தான் அவர பார்க்க போறோம். எப்படி அந்த அனுபவம் இருக்க போகுதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒன்ஸ் அவரு வந்து எந்த மூட்ல அவர் பெர்சனல் ப்ராப்ளம்னு நெனைக்கிறேன். அத முடிச்சுட்டு அந்த கேரவன் விட்டு வெளியில வந்து செட்டுக்குள்ள வரும்போது, என்டையரா அவர் வந்து எல்லா மைண்ட் செட்டையும் ஒரு இடத்துல வச்சுட்டு, கிளீனா வந்து அந்த அவரோட அப்ரோச் பண்ண விதம், அந்த ஆக்டர்ஸ, டைரக்டர்ஸ, சினிமாட்டோகிராஃபர்ஸ அப்ரோச் பண்ண விதம் வந்து அமேசிங்கா இருந்தது. டக்குனு வந்து கை குடுத்துட்டு எல்லார்கிட்டயும் ஒரு மாரி உடனே ஜெல் ஆயிட்டாரு. என் கூட வந்து ஜெல் ஆகும்போது, அவரு எப்படி ஜெல் ஆனாருன்னா, "தம்பி நீ தான் ஹீரோ. வெரி குட். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நம்ம எப்பயும் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம்." அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாரு அந்த ஜர்னிய. நான் வந்து என்னடா இப்படி சொல்றாரு? இதுவுடனே நம்மகிட்ட வந்து கொஞ்சம் நம்ம ஒதுங்கி இருக்க சொல்றாருன்னு நெனச்சேன். ஆனா அதுக்கு காரணம் வந்துட்டு, அவரு பின்னாடி அந்த கேரக்டர் வந்து எப்படி ஹோல்ட் பண்றாரு? இந்த பையன வந்து நம்ம பாசமா பார்க்குறோம். எந்த இடத்துல பாசமா பார்க்கணும்? எந்த இடத்துல அதட்டணும் இந்த கேரக்டர் அப்படின்னு அவரு ஒரு பிரிப்பரேஷன் ஒண்ணு செட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம ரொம்பவே அட்டாச்ட் ஆனோம்னா, சில இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சு, அத ப்ராப்பரா வந்து அத ஹேண்டில் பண்ணி குடுத்தாங்க.